பிரித்தானியா சோஷியல் மீடியாவில் இப்போ ரொம்பவே ஷேர் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு வர ஒரு பொண்ணோட பேர். உங்களில் எத்தனை பேருக்கு பிரித்தானியாவை தெரியும்? அவங்க இங்கே இல்லை, இந்தியாவில் இருக்கவங்க. ரொம்ப அழகான பொண்ணு, கண்ணியமாக பேசக்கூடிய பொண்ணு, எல்லாருக்கும் செல்லமாக வளர்ந்த பொண்ணு, நல்லா படிச்சிருக்கா, நல்ல டேலண்டட். இப்படி யார் ஒரு பொண்ணோட வாழ்க்கை வெறும் 78 நாட்களில் தொலைஞ்சு போன கதை உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? என்னோட இந்த முடிவுக்கு என்னோட திருமண வாழ்க்கை தான் உண்மையான காரணமே. அவங்களும் அவங்க குடும்பமும் தான் காரணமே. போதும், உடல் ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டேன், மன ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டேன். எனக்கு இது வேண்டாம், இந்த லைஃப். அதெல்லாம் அவங்க மாற மாட்டாங்க. என்னோட அந்த முடிவுக்கு கவினும் ஈஸ்வரமூர்த்தியும் சித்ரா தேவியும் தான் காரணம். உண்மையாகவே அவங்களுடைய சூசைட் இதுக்கு காரணம் அவங்களுடைய திருமண வாழ்க்கை. ரொம்ப ஆசைகளோட கனவுகளோட அவங்களோட வெட்டிங் ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ கிராண்டான ஒரு வெட்டிங், 2.5 கோடி செலவில் இந்த வெட்டிங் நடந்திருக்கு. மாப்பிள்ளை வரதட்சணை கொடுமை, பிசிக்கல் கொடுமை, இதனால தான் அவங்க சூசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சூசைட் பண்ணிக்கும் முன்னாடவே அவங்க சூசைட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகின உடனே அவங்களோட அப்பாவுக்கு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க. அது கேட்கும்போது கரையாத கல்லும் கூட கரையிற அளவுக்கு அவங்களுடைய வலி வேதனை அந்த வாய்ஸ் நோட்டில் இருக்குது. எத்தனை பேர் கேட்டிங்கன்னு தெரியல, பட் நான் கேட்கும்போது ஆக்சுவலி எனக்கு அது நடந்த மாதிரி. ஸோ அப்படியான ஒரு சொல்லுவாங்க, ஒரு பெண்ணை பற்றி ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும், மானை பற்றி ஒரு ஆணுக்கு தெரியும், அப்படியெல்லாம் கிடையாது. உண்மையாக ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு உள்ளத்துக்கு அவங்களுடைய வலி வேதனை கட்டாயம் புரியும். 78 நாட்களில் அவங்களோட வாழ்க்கை எவ்வளோ கனவுகளோட அவங்க அம்மா அப்பா வளர்த்து ஆளாக்கி இவ்வளோ செலவழித்து ஏன் கல்யாணம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நல்லா இருக்கணும், அவர் நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்காக. பட் அவங்க தோத்துட்டாங்க, அந்த பொண்ணையும் தோக்கடிச்சிட்டாங்க. வாய் ஏன் இது? ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக வரதட்சணையாக 500 பவுன் தங்க நகைகள் கேட்டிருக்காங்க. வால்வோ கார் 65-70 லட்சம் போகுதுன்னு நினைக்கிறேன், இந்தியன் ருபீஸ், ஸ்ரீலங்கா கார். அவருக்கு சொந்தமாக ஒரு தொழில் செய்வதற்காக 100 கோடி பணம். இவ்வளவும் எதுக்குங்க? ஒரு பொண்ணை திருமணம் செய்ய போகிற ஒரு ஆணுக்கு ஏங்க இவ்வளோ கொடுக்கணும்? ஒரு பெண்ணை, ஒரு ஜெனரேஷன் உருவாக்க போகிற ஒரு பெண், அவங்க தாங்க இதெல்லாம் கொடுத்து அவளை மெரி பண்ணியிருக்கணும். பேரண்ட்ஸ் இந்த இடத்துல தான் நீங்கள் தவறு விட்டுருங்க. அவங்க கேட்கல, உங்கள் பொண்ணை தாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் சந்தோஷத்துக்காக நீங்கள் கொடுக்குறது வேறு விஷயம். பட் அவங்க இதெல்லாம், உங்கள் பொண்ணே பெரிய சொத்து, இந்த பொண்ணுங்கிற சொத்துக்கு மேலாக நீங்கள் என்னத்தை கொடுத்துட முடியும்? பட் அவங்க எதிர்பார்த்த விஷயத்த நீங்கள் என்கரேஜ் பண்ணி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேரண்ட்ஸ் இந்தியாவில் மட்டும்தான் இப்படி நடக்குதுன்னு இல்லை, ஸ்ரீலங்காலையும் நடக்குது. பட் எங்களுக்கு தெரியல. வரதட்சணை ஏங்க கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும்னு கேட்குறோம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்யும் பொழுது ஒரு பெண்ணிடம் அவளுடைய பணம், அவளுடைய சொத்துக்களை எதிர்பார்ப்பானாக இருந்தால் அவன் ஒரு ஆணாகவே கருதப்பட மாட்டான்.
ஒரு ஆணின் பங்களிப்பு அது. அவன் தாங்க அந்த பொண்ணை பார்த்துக்கணும். ஏன்னா அவனை நம்பி வரப்போறது அந்த பொண்ணு. அந்த பொண்ணு நம்பி அவன் வரலல்ல. இப்படி வரதட்சணை எடுக்கிறதா இருந்தா அந்த பொண்ணு நம்பி தான் அவன் வராதா அர்த்தம். ஸோ டோன்ட் என்கரேஜ் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் திங். பேரண்ட்ஸ், இந்த திருமணம் முடிஞ்சு 15வது நாளிலேயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது 500 பவுன் நகை போடுறேன்னு சொன்னவங்க 300 பவுன் போட்டு 200 பவுனை பேலன்ஸ் வச்சுட்டாங்க. ஸோ அந்த 200 பவுனை அவங்க கொடுக்கலன்னு சொல்லி புதிதாய் திருமணமான அந்த மணப்பெண்ணை 8 to 10 hours அவங்க நிப்பாட்டி வச்சு கேள்வி கேட்டு மென்டலி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. எங்க உங்க வீட்டில் சொன்னது கொடுக்கல, என்னாச்சு? திருமணமாகி 15வது நாள் பெண் வீட்டுக்கு வரா. அம்மா அப்பா கிட்ட சொல்றா, அம்மா அப்பா அவங்க என்ன பார்க்கல, அவங்க என் மேல அன்பு செலுத்தல, நம்ம பணம் நம்ம காசு மேல அன்பு செலுத்துறாங்க. அவங்க அம்மா அப்பா எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கணவன் அதுக்கும் மேல பிசிக்கல் டார்ச்சர், பாலியல் ரீதியான கொடுமை. இந்த பெண்ணை சொல்ல முடியாது. நிறைய பேர் அவள் யூடியூப்ல வீடியோஸ் வர்றது போயிட்டு பாருங்க. ஸோ என்ன மாதிரியான ஒரு மனிதனாக அரக்கன். ஸோ நைட் டைம்ஸில் தேவையில்லாத படங்களை காட்டி அந்த ரீதியான டார்ச்சர்ஸ்கள் கொடுத்து அந்த பொண்ணு, அது ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணுங்க. அது அதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. ரொம்பவே இன்னசென்ட்டாக பேசுது, ரொம்ப பயன் சுபாவமாக இருப்பாங்க. ஸோ அப்படியான பெண்ணை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கூட அந்த கணவருக்கு தெரியல. ஸோ இப்படியான விஷயத்த அந்த பொண்ணு அவங்க வீட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணும் பொழுது கூட அவங்க அம்மா அப்பா இதெல்லாம் அப்படித்தாம்மா இருக்கும், சமாளிச்சுக்கோமா, சரியாகிரும், கொஞ்ச நாளில் சரியாகிரும். த வேர்ட் சரியாகிரும் எல்லா பேரண்ட்ஸும் யூஸ் பண்ணுறது தான். சரியாகிடும். என்னங்க சரியாகிடும்? அது ஒரு நாய்க்குட்டியா? இல்லாட்டி செகண்ட் ஹேண்டில் வாங்கின வாகனமா? போக போக அது பழகிரும், போக போக அந்த நாய் சரியாகிடும். ஹியூமன் மனிதருக்கு அப்படி முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்து உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க. ஸோ அதை சால்வ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் அவங்களோட அப்பா பேசினாருங்க ஒரு வீடியோ, அந்த பொண்ணோட வாய்ஸ் ரெக்கார்டில் சொல்கிறா, என்னால் இன்னொரு கல்யாணம் எல்லாம் நினச்சி பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தனுக்கு ஒருத்தியாகவே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, என்னுடைய பொண்ணு செத்து போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவள் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு செத்து போயிருக்கா, எனக்கு அதை நினச்சி சந்தோஷமாக இருக்குது. வாட் அவள் இந்த திருமணத்துலேருந்து ஸ்கிப் ஆகி வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு அவசியமே இல்லையே. ஸோ அவள் உங்களுக்கு பாரமாக இருப்பான்னு நினைக்கிறீங்களா? நோ. பாரமாக இருக்கிறத பார்க்கிலும் அந்த பொண்ணு உங்கள் வீட்டுக்கு மறுபடி வந்தால் உங்களுடைய கௌரவம், அதாவது 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. வாழா வெட்டியாக வந்துட்டா எவ்வளோ பணம் செலவழித்து கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க பாரு, இப்படி வாழா வெட்டியாக வந்துட்டு என்ன பிரச்சனை, பொண்ணு மேலே தான் பிரச்சனை, இப்படியான வார்த்தைகள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு கேவலமான சூழ்நிலை உண்டாகிறோம் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தால் அந்த பொண்ணு பல முறை உங்ககிட்ட அவருடைய பிரச்சனையை சொல்லி சரியாகிடுமா, இப்படிதாம்மா இருக்கும். பண்ணாதுங்க. ஒரு உயிரை விட உங்களுடைய கௌரவம் தான் உங்களுக்கு பெருசு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களாம் மனுஷ ஜென்மங்களே இல்லைங்க, மனுஷ ஜென்மமே இல்லை. அந்த பொண்ணுக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் உனக்கு இருக்கோம், எங்ககிட்ட சொல்லு, நாங்கள் உன்னை பார்த்துக்குறோம், நாங்கள் இருக்கோம், நீ பயப்படாத, உன்னை கடைசி வரைக்கும் நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பொண்ணு இவ்வளோ சூசைட் பண்ணிக்கிட்டு சாக வேண்டிய அவசியமே இல்லைங்க. ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்பவே நல்ல பொண்ணு. அந்த வெட்டிங் வீடியோஸில் மேக்கப்ஸ்லாம் பேசும்போதே விளங்குது அவங்க இன்னசென்ட், எவ்வளோ ஒரு இன்னசென்ட்டான ஒரு பொண்ணுன்னு. அவளை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். அந்த பொண்ணு கூட வாய்ஸ் நோட்டில் சொல்கிறா, அப்பா அம்மா நான் உங்களுக்கு பாரமாக இருக்க விரும்பலை, இது கூட நான் ஏன் அனுப்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா
நான் செத்து போயிட்டேன்னா என்னை பற்றி தப்பாக போர்ட்ரே பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயம் நடக்க முடியாது, கூடாது. யாராவது வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த வாய்ஸ் நோட் அவங்களுக்கு காட்டிடுங்கப்பா அப்படின்னு கத்துறேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு தெரியும் நம்மளுடைய குடும்பத்தில் எது கேவலமாக பார்ப்பாங்க, யாரெல்லாம் கேவலமாக பேசுவாங்க. நான் உங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது, ஏன்னா அந்த பொண்ணு உங்களுக்கு பாரம் ஆகிடுவாளோ அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க. நீங்கள் அப்படி சொல்லி அந்த பொண்ணை வளர்த்துருக்கீங்க. உங்கள் அம்மா அழுகுறாங்க, முத்தம் கொடுத்தா நீ எழும்பிடுவியா அம்மா, அம்மா முத்தம் கொடுத்தா தான் எழும்புவேன்னு சொல்லுவியே. எவ்வளோ ஒரு வேதனை, எவ்வளோ ஒரு வேதனை. இந்த பொண்ணு வரும்போதே நீங்கள் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா